தரமான பஜ்ஜி செய்வது எப்படி இப்போ பாருங்கள். தேவையான கடல மாவு கொட்டணுங்க. அடுத்து பச்சரிசி மாவு கொஞ்சமாக போடுங்க, இல்லை எண்ணெயை குடிச்சிடும். லேசாக மைதாவை சேருங்க. இது மைதா மாவு பாக்கெட்டுங்க. கொஞ்சம் மைதா, ரொம்ப போடக்கூடாது. போதும். தேவையான அளவு உப்புங்க. உப்பு கொஞ்சமாக போடுங்க. போதும். இப்போ கொஞ்சம் லேசாக சோடா போடுங்க. லேசாக போடுங்க, இல்லை எண்ணெயை குடிச்சிடும். இப்போ பஜ்ஜி மாவு கொஞ்சமாக போடுங்க. இப்போ கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுங்க. இதில் போதும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. போதும். இப்போ வாழைக்காவை நல்லா சீவிக்குங்க. பாருங்கள் எப்படி சீவி வச்சுருக்கேன்னு பாருங்கள். இதை இப்போ நம்ம மாவில் முக்கி போட போகிறோம். வாங்க இப்போ அடுப்பில் சட்டியை வச்சு எப்படி செய்கிறது காமிக்கிறேன். பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சு அடுப்பில் எண்ணெயை ஊற்றியாச்சு. எண்ணெய் இப்போ காயுது. காய்ஞ்சவங்க பஜ்ஜியை போடுவோம். பாருங்கள், பஜ்ஜி எவ்வளோ பூ மாதிரி வந்திருக்கு, அருமையாக வந்திருக்குங்க. சாப்பிட சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டுங்க. செஞ்சு பாருங்கள்.